எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. கருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மழச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழு மரத்தை நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. தரிக்கினமர் முறுக்கவரின் இருக்கும் மதி தருத்த மூடி படைத்த விரலில் படைத்த இறை கழற்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பணிக்கு முகப்படக்கரட மதக்கவல கஜ கடவுள் பதத்திடும் எழுத்து முளை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கழுத்தி விழி வீழ்த்தளர மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. களத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உணவழிப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பழுத்தமிழ் தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடுத்தி வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகத்தின் இடை பறக்க அற விசைத்ததிரவோடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சுடற்பரிது ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடைக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகி அடுத்திரவு பகற்றுணையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நிலத்தசைகள் புசிக்க அருள் நேரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கடிது குளித்துடையும் உடைப்படைய உடைத்துதிரம் இழுத்து விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் ஊரும் இடுக்கண் வினை சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்தது உடற் சிவத்ததுடை எனச் சிகையில் விருப்பமொடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் ஊரும் இடுக்கண் வினை சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே.
தளத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூடர் சிவத்த தொடை எனச் சிகையில் இருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினு தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திரைக்கடலை உடித்த நீரை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் ஏற்றி விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே சுடற்பரிது ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடைக்கு தழல் ஒளிப்ப ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விழுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை எடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க இசைத்ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உணவழைப்பதென மலர்கமர கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக பல கரட கதக்கவல கஜ கடவுள் பதத்திடும் உலகளத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எரித்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து இரு கழித்து விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தரிக்கி நமர் முறுக்க வரி நெருக்குமதி தரித்த முடி பறைத்த வீரல் படைத்த ஈரை கடற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தருக்கி நமர் முறுக்க வரி நெருக்குமதி தரித்த மூடி படைத்த வீரல் படைத்த ஈரை கடற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நதி கருத்த குழல் சிவத்த இதழ் நிலச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே
துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் கலையும் எனக்கொரு துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை வெறுத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. சினத்த உணர் தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் திருத்து இரு கடித்து விழி விழித்தளர மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. பனைக்கு நுகப்பட கரட மதக்கவல கடவுள் பதத்தியிடும் மிகலத்து முளை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்திரவு பகற்றுணையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. சுடற்பரிது ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை வடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. திசைக்குறியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிரவோடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை எடுத்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்தது உடல் சிவத்தொடை எனச்சிகையில் விருப்பமுடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. சுரர்க்கும் முனிவருக்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நிறர் நமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் இழைத்து விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நீரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கழிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் விழித்து விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நீரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வள பெருத்த கூட சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நர தமக்கும் ஊரும் இடுக்கன் வினை சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார இசைத்ததிரவோடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை எடுத்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்திரவு பகற்றுணையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. சுடற்பரிது ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடைக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. சினத்த உணர் எரித்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கழித்து விழி விழித்தளர மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே.
பனைக்கு முகப்பட கரட வதக்கவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை வெறிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. தரத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. துதிக்கும் அடியவர் குருவர் கெடுக்க இடர் நினைக்கனவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நிலை கருத்த குழல் சிவத்த எழல் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. தருக்கி நமர் முறுக்க வரி நெருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த ஈரை கழக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த புகன்வேலே. புலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. வேலும் மயிலும் துணை 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 வேலும் மயிலும் துணை. சரணம். அம்மா அந்த இது படிக்கட்டுங்களா முன்னாடி? அம்மா படிங்கம்மா. கோளறு பாடல் படிங்க. சேயவன் புந்தி வனமாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்தி கணிசாராந்தக சேர்ந்த பெண்ணில் சேயவன் புந்தி பணிப்பான வெள்ளிப்பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி பெருமாற வேதரும் சேதமின்றே. வேலும் மயிலும் துணை 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 வேலும் மயிலும் துணை. தலங்கானும் வேந்தர் தமக்கு அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரகக் குழி அணுகார் துஷ்டநோய் அணுகார். கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கால நூற்றும் முழுக்கவிதான் கற்று அறிந்தவரே. வேலும் மயிலும் துணை 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 வேலும் மயிலும் துணை. முருகாவசரம். நன்றி அம்மா. நன்றி. செந்திலையா அடுத்து சீர்பாத வகுப்பு படிக்கலாமா? படிக்கலாங்கம்மா. படிக்கலாம். யார் படிக்கிறீங்கப்பா? படிங்க. நான் படிக்கட்டுமா? பேஜ் நம்பர் சொல்லுங்க. பேஜ் நம்பர் 63. 63 107வது பாடல். அனைவருக்கும் வணக்கம். சீர்பாத வகுப்பு படிக்கும் போது புத்தகத்திலேருந்து படிங்க.
ஏன்னா நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் படிச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம அடுத்த பிரார்த்தனையில் எல்லாமே புத்தகத்தை பார்த்து தான் படிக்க போகிறோம். அதில் புத்தகத்தில் சரியாக இருக்குது. சில விநாயகம் ஐயா சில இடத்துல அவங்களுக்கு ஒரு இடத்துல அந்த மனநாறு சீரடியேங்கிறத வராது விநாயக பாராயணத்தில், புத்தகத்தில் அது சரியாக இருக்கும். நீங்கள் எப்போ சீர்பாத வகுப்பு படித்தாலும் புத்தகத்தில் படிங்க, அது கொஞ்சம் எளிதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆரம்ப காலத்தில் இப்போ பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பதம் பிரிச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட வார்த்தை உச்சாடனம் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பதம் பிரித்து அந்த பிடிஎஃப்பை விட்டுட்டு புத்தகத்துக்குள்ள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம திருப்புகளை பதம் பிரிக்கக்கூடாது, நமக்கு எளிதாக வேணுங்கிறதுக்காக பிரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வார்த்தைகள் வந்ததுக்கப்புறம் புத்தகத்தை பயன்படுத்துங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையாக, ஏன்னா நம்ம வந்து நீண்ட நெடியாக அதுக்கப்புறம் நம்ம புக்கு தான் எடுக்க போகிறோம். சீர்பாத வகுப்புனாவே நம்ம புக்கு தான் எடுப்போம். அப்போ அந்த புத்தகத்தை பார்த்து படிக்கிற பழக்கத்தை வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும். தொடங்கலாமா? நன்றி. நிறைவாக அந்த நீர் பிரார்த்தனையில் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த பிரார்த்தனைகளோட சில செயல்முறைகளை சேர்க்கறதுனால அதுக்கு சக்தி பிறக்குது. இப்போ அந்த நீர் பிரார்த்தனையோட நீருக்கு நன்றி சொல்லிட்டோம். இப்போ நமக்கு தேவையானதை எப்படி இந்த நீர் பிரார்த்தனை மூலயமா சில வார்த்தைகள் மூலயமா அதை எப்படி பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத இறுதியாக பார்க்கலாம். தொடங்கலாம். சீர்பாத வகுப்பு தொடங்குங்கம்மா. நன்றி. தொடங்குவோம். வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள் உததியிடை கடவு மர கதவருண குல துரக உபலித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயமென அதிக வித கலபகத மயிலின் மிசை யுக முடிவின் இருளகல ஒரு சோதி வீசுவதும் மனநாறு சீரடியே. உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலகம் ஒரு விவரும் அனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகும் அவர் பிரிது பரவசம் அழிய விழி செருகி உணர்வு விழி கொடு நியதியது தூடு நாடுவதும் மனநாறு சீரடியே. உருவெனவும் மறுவெனவும் உலதெனவும் இலதெனவும் உழலுவன பரசமய கலையார வாரமர உரையவில உணர்வவில உளமவில உயிரவில உளபடியே உணரும் அவர் அனுபூதியானதும் மனநாறு சீரடியே. உறவு முறை மனைவி மகன் என்னும் அலையில் எனது இதய உரு உடைய மலின பவ ஜலராசி ஏறவிடும் உருபுனையும் மனநாறு சீரடியே. அறிமுகமும் மனநாறு சீரடியே. உயரமரர் மணிமுடியில் உறைவதுவும் உணவிலதும் அடியேன் மனோரதமும் மனநாறு சீரடியே. இதழி வெகுமுக ககன நதி அருகு தரு கண்ணர இமக்கிரண தருண உடபதி சேஜடா மௌலி இறை மகிழ உடைமணியோடனி சகல மணிகளென இமயமயில் தழுவும் ஒரு திருமார்வில் ஆடுவதும் மனநாறு சீரடியே. இமையவர்கள் நகரில் இறை குடி புகுத விருதர் வயிறேறி புகுத உரகற்பதி அபிஷேகம் ஆயிரமும் எழுப்பிலும் நெரு நெருனை முறிய வடக்குவடிரிய இணைய தளர் நடை பழகி விடையாடல் கூறுவதும் மனநாறு சீரடியே.
இனிய கனி கடலை பயரொடியல் புரி அமுது செய்யும் இலகு வெகு படவி கட தடம்பார மேருவுடன் இகழமுது திகிரி கிரி திரையவனை கடல் கதற எழுப்புவியை ஒரு நொடியில் வளமாக ஓடுவதும் மணநாறு சீரடியே. எருழி புலி கரடி அரி களி கடமை வருடை உலை இரலை மறை இரவு பகல் இறை தேர் கடாடவியில் எயினரிடும் அதனில் இழகு திணை கிழி கடிய இனிது பயிர் சிறுமி வளர் புனம்மி துளாவுவதும் மணநாறு சீரடியே. முதல வினை முடிவில் பிறை கயிறு கொடு முதுவடவை விழிக்கள் கழல வரு கால தூதர் கெட முடுகுவதும் அருள் நெறியில் உதவுவதும் நினையும் அவை முடிய வருவதும் அடிய பகை கோடி சாடுவதும் மணநாறு சீரடியே. முகுமுகன மதுப முரல் உறவு வினது குரு முரிய மலர் வகுல தல முழு நீல தீவிரமும் முருகு கமழ்வதும் அகில முதன்மை தருவதும் விரத முனிவர் அரிய தவ முயல்வார் தபோபலமும் மணநாறு சீரடியே. முருக சரவண மகளிர் அறுவர் முலை நுகரும் அருமுக குமர சரணம் என அருள் பாடி ஆடி மிக மொழி குளறு வழுது தொழு துருபவர் விழி அருவி முழுகுவதும் வருக என அறை கூவி ஆழுவதும் மணநாறு சீரடியே. உடைய வழி அடிமை எனும் உரிமை அடிமை முழுதுலகரிய மழலை மொழி கொடு பாடும் ஆசு கவி முதல மொழி வன நிபுண மதுப முகர் இத மௌனம் முகுல பரிமண நிகில கவி மாலை சூடுவதும் மணநாறு சீரடியே. மத சிகரி கதறி முதலை கவர் தர நெடிய மடு நடுவில் வெறுவி ஒரு விசையாதி மூலம் என வருக கருணை வரத நிகழ் இரணி என்னை நுதி உகிரின் வகிரும் அடல் அறிவடிவு குரலாகி மாபலியை வலிய சிறையிட வெளியின் முகடு கிழிப்பட முடிய வளரு முகில் நிருதன் இரு பதுவாக பூதரமும் மகுடம் ஒரு பது முறிய அடி பகழி விடுகுரிசில் மருகன் மணநாறு சீரடியே. நிசி சரதலமும் வருதார காசுரனும் மடிய மலை பிளவு பட மகரசல நிதி குறுகி மருகி முறை இடமுனியின் வடிவேலன் மணநாறு சீரடியே. வேலன் நீலகிரி மருவு குருபதி மணநாறு சீரடியே. குருபதி யுவதி பதி பகவதி மதுர வசன்னி பைரவி கௌரி உமையாள் திரிசூலதரி வனநசை மதுபதி அமலை விசையை திரிபுரை புனிதை வனிதை அபிநவை அனகை அபிராம நாயகி தன் மதலை மணநாறு சீரடியே. மலை கிழவன் அருபன் அவன் அபயன் உபய சதுர்மறையின் முதல் நடுமுடிவின் மணநாறு சீரடியே. மறையின் முதல் நடுமுடிவின் மணநாறு சீரடியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. நன்றி ஐயா.
ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அம்மா நீங்கள் எவ்வளோ நாள் பிரார்த்தனையில் இருக்கீங்க? இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? எங்கேருந்து இணைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் இங்க சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கேன். என் பேர் செல்வி. இப்போ 1 மாத காலமா நான் இணைஞ்சிருக்கேன். 3வது லெவல், அது கூட பாதியில இருந்து தான் வந்து இணைஞ்சேன். பிரார்த்தனைக்கு முன்னாடிக்கும் இப்போதைக்கும் உங்களுக்கு மாறுதல் இருக்காமா? இதில் ஏதாவது சந்தேகம், ஏதாவது எப்படி இருக்குது உங்களுக்கு? மனநிலை எப்படி இருக்குது? மனம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. எப்பயுமே வந்து ஒரு ஆனந்த நிலை இருந்துகிட்டே இருக்கு. முன்னாடி இருந்தது வேற. ஆனா இப்ப திருப்புகழை படிக்க படிக்க என்னுடைய மனம் வந்து அப்படியே ஒரு லேசான ஒரு மனநிலையில இருக்கு. இது எனக்கு முதல் கிடைச்ச ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதே மாதிரி எந்த நேரமும் திருப்புகழ் என்னுடைய காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இது எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஏதாவது ஒரு பாடல் வந்து என்னுடைய காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அது அது பாதி பாதியில நின்று போனாலும், ஆனா அப்பப்ப வந்து ஏதோ ஒரு பாடல் ஓடிக்கிட்டே ரீங்காரம் ஆகிக்கிட்டே இருக்கு. அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வாரம். ஏன்னா இதோட நோக்கமே, நம்ம உருவாக்குனது நோக்கமே, இப்போ நம்ம நிம்மதியை தேடி எங்கேயும் ஒரு ஆசிரமோ, ஒரு நிம்மதியான ஒரு மலைசாரல் பகுதியோ அப்படிலாம் போக முடியாது. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம இதை உருவாக்கிக்கணும். ஏன்னா நமக்கு இருக்கிற இன்னைக்கு பொருளாதார, குடும்ப சூழ்நிலை, பயணங்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வீட்லேயும் இது திருப்புகள் பாடப்படும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் வீட்டிலேயே நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோக்கத்தை நம்ம இதை ஏற்படுத்துகிறோம். அந்த நிலை உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். சரிம்மா, ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப நன்றியா. திருப்புகழ் வந்து நான் திருப்புகழ் தெரியும். திருப்புகழ்னு ஒண்ணு இருக்குன்றது மட்டும்தான் தெரியும். ஒரு சில பாடல்கள் சினிமாவில் மூலம் தெரியும், அவ்வளவுதான். நான் திருப்புகழ் நான் ஒரு நாளும் படிக்கணும்னு நினைச்சதே கிடையாது. ஆனா உங்க மொழியும் வந்து இது அறிமுகமாகி இன்னைக்கு வந்து நான் பாடக்கூடிய எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை. அது வந்து திருப்புகழ் பாடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது முருகன் தான் வழிகாட்டு. ஏன்னா ஒரு சில இறை சக்தி இல்லாம இது நம்ம ஏன்னா ஒரு 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 திக்கற்ற ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருந்தேன். என்ன பண்ண போறேன்னு தெரியாம ஒரு முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அது வாக்குவாதங்கள் எனக்கும் முருகனுக்கும் நிறைய. ஏன்னா முருகன் பல சமயங்கள்ல என் கூட பேசியிருக்காரு. அது மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரி சில வாக்குவாதம் நடந்திருக்கும் போது அப்பதான் அவரு திரும்ப திரும்ப உங்களுடைய இது மட்டுமே ஷார்ட்ஸ் மட்டுமே பாக்குற மாதிரி அமைஞ்சுது. சரி, அதனால சரி அப்ப நீ இதுதான் வழி காமிக்கிற, அப்ப நான் இதுலயே சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தது. இது எவ்வளவு பெரிய இடத்துக்கு என்ன கொண்டு வந்து விட்டுருக்காருன்றது இப்பதான் எனக்கு தெரிய வருது. இது உண்மையிலே இதை நினைச்சு கூட நான் பார்த்த உண்மையை வளிமலைன்றதே தெரியாத ஒரு இடம், தெரியாத ஒரு ஊரு, தெரியாது. சச்சிதானந்த ஐயா பத்திலாம் எனக்கு தெரியாது. அவர் பாடிட்டாருன்னு தெரியும். ஆனா இந்த அளவு இது அப்படின்றது உங்க மூலியம் கிடைச்சதுக்கு கோடான கொடி நன்றி ஐயா. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. மீண்டும் வேற அடுத்தது யாருமா பாராயணம் பண்றா? படிக்கவா? திருப்புகழ் படிங்கம்மா. நேற்று விட்டது 35வது பாடல்ல இருந்து பாடுங்க. மார்கழி மாத திருப்புகளை பாராயணம் பண்றது இல்லம்மா, இந்த பாடல்களை படிக்க. சரிங்க ஐயா. அதுல ஏதாவது ஒரு சரிங்க தம்பி, அதை தொடங்குங்கம்மா. சரிங்க தம்பி. ஏன்னா அடுத்தது நம்ம இது இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்குது. அடுத்தது நம்ம திருப்புகழ் அர்ச்சனை, திருப்புகழ் போற்றிலாம் வந்துடும். ஏன்னா நம்ம குறிப்பிட்ட நாள் தான் படிக்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அமைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு பாட்டு பாடுங்கம்மா, தொடங்குங்கம்மா. 112 185வது பாடல். உங்களுக்கு உடல்நிலை பரவாயில்லையாம்மா? நேற்று ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரி, தொடங்குங்கம்மா. முன்ன விட பரவாயில்ல. தொடங்குங்கம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகளுக்கு அரோகரா, பொங்கித்தாய் சொல்லிடுங்கம்மா, பக்கம் சொல்லிடுங்க. 112 185வது பாடல். இது வந்து புதுசுதான். நம்மளுக்கு ஒரு நாள் ஆடியோல போட்டிருந்தாங்க வள்ளிமலையில இருந்து. பாடுங்க. பாடுங்கம்மா. சரவண பவநிதி அருமுக குருபரா, சரவண பவநிதி அருமுக குருபரா, சரவண பவநிதி அருமுக குருபரா,
என ஓதி தமிழில் உருகிய அடியவரிடம் ஒரு ஜனன மரணாதி ஒளிவர சிவம்புர தருப்பினி துளவரம் எமதுயிர் சுகம்புர அருள்வாயே கருணையை விழிப்பொழி ஒரு தனி முதல் என்ற வருகாலி திருமுக துணை கொள்ளும் இளையவர் கவிதை அமுத மொழி தருபவர் உயிர் பெற அருளையா கடல் உலகினி வரும் உயிர்ப்படும் அவதிகள் கலகம் இணைய துல கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவது ஒரு நாளே திரிபுர செய்யும் இறையவர் அருளிய குமர சமரபுரி தணிகையும் மிகு உயர சிவகிரியிலும் வட மயிலையும் உலவிய வடிவேலா தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் இரு பொருளிலும் இலகுவ திமிர மயில் ஒளி தினகரன் என வர பெருவாழ்வே அரவணை மிசை துயில் நரஹரி நெடியவர் மருகன என ஒரு அதிசய உடையவர் அமளி விமலி வரை உம்மையவள் அருள் முருகோனே அதல விடலமும் கிடு 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 என வறுமையில் இனி தொழிற் உடுமையில் நடுவுற அழகனுடைய அமரும் அரஹர சிவ சிவ பெருமாளே அழகனுடன் அமரும் அரஹர சிவ சிவ பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஐயா பாட்டு பாடனை பண்ணலாம் ஐயா. என்ன பாடலுங்க ஐயா? அந்த மார்கழி திருப்புகழ் பாடல ஃப்ரண்ட் புக்ல இருக்க ஐங்கரனை ஒத்தமனம். சரி பாடுங்க, தொடங்குங்க. சரிங்க. அன்னிய சுவாமிக்கு திருவடியிலே சரணம். பள்ளிமா சச்சியானந்த சுவாமி திருவடியிலே சரணம். வள்ளியம்மை பொங்கி தாய் அருள். ஐங்கிரனை ஒத்த மனம் ஐம்புல அகற்றிய வளர் அந்தி பகலற்ற நினைவு அருள்வாயே அம்புலி தனக்குள் வளர் செந்தமிழ் வளர்த்தி உனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே தங்கே தவத்து உணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தண்டிகை கணப்பு போசு எந்திசை மதிக்க வள சம்பதம் வித்துடன் என அருள்வாயே மங்கைய சுகத்தை வெகு இங்கீதமுற்ற மனம் உன் தன்னை நினைத்து அமைய அருள்வாயே மண்டலிகரப்பவளும் வந்த சுபரட்ச புரிய வந்த என புத்தி என அருள்வாயே கொங்கையில் உயிர் பெற்று வள தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே குஞ்சகர் முகத்த இலை கந்தன் என வெற்றி பெற கொங்கன கிரிக்குள் வளர் பெருமாளே குஞ்சரக மூர்த்தி கிளை கந்தன் என வெற்றி பெற கொங்கன கிரிக்குள் வள பெருமாளே அம்பவி தனக்குள் வள செந்தமிழ் வளர்த்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே கொங்கன கிரிக்குள் வள பெருமாளே. முருகாசரணம் முருகாசரணம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா வேற யாருமா பாடுறா? ரொம்ப நன்றி ஐயா. வேற அடுத்தது? சரிங்க சரிங்க ஐயா சரிங்க. ஐயா அதுலயே இன்னொரு பாட்டு பாடலாங்களா? தொடங்குங்க ஐயா. இல்ல போனாமா பாடுவாங்க போல இருக்கு. பாட்டு
ஐயா, அதுல 8வது மார்கழி திங்கள்ல வந்து 8வது பாடல் நினைவு திருவடி சத்தியமா, அது பாடட்டுங்களா? தொடங்குங்கம்மா. நினது திருவடி சக்தி மலர்கொடி நினது கருதிட புத்தி கொடுத்திட உதய அமுதுசை முப்பலம் அப்பமும் நிழல் பால் தேன் நொடிய வளைமுறை முக்கொடு லட்டுகம் நிறவில் அரிசி பருப்பவள் எல் பொறி நிரல் இனி காதலி கனி வர்க்கம் நீரும் மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தொரு மகர சலனித வைத்தம் துதிக்கர வளரும் கரிமுகம் ஒற்றை மறுப்பன வளமாக மறுவு மலர் புனை தொத்திர சொல் கொடு வளர்கை குடி கொட்டோடு பரிபுற அச்சனை மறவேனே தன தெத்தன என பல சிறிய அறுபதம் மொய்த்து திருப்புயல் திரளும் முருசதை பித்தம் நிறக்குடல் செறி மூலம் செரிம உதரம் நிரப்பு செருக்குடல் நிறைய அரபவம் நிறைத்த களத்திடை திமிர 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 மத்தள இடைக்கல் செக சேசே எனவே துத்துக துத்து என ஒத்துகள் துடிகள் இடுமிக ஒத்து முளைக்கிட டிமுன டிமு டிமு டிம் எனதுவில் எழும் ஓசை முகளில் அலைகள் கைப்பற கொட்டிட இரண பைரவி சுற்றம் நடுத்திட எதிரும் நிசசரை பௌளி அருள் பெருமாளே எதிரும் நிசசரை பொலி இட்டருள் பெருமாளே மரபு மலர் புனை தொத்திர சொற்கொடு வளர்க்கை குடி குழப்பிடு தொப்பன குட்டொடு வனச பரிபுர தொப்பன அர்ச்சனை மறவேனே எதிலும் மிசசரை போலீஸ் இட்டருள் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அருணகிரிநாத சுவாமி திருவடியிலே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி துணை. பொங்கி தாய் அருள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. இப்போ அந்த நீர் பிரார்த்தனையோட எப்படி வந்து நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது. மியூட் பண்ணிங்கம்மா மைக். கேட்குதாங்கம்மா எல்லாருக்கும்? ஓகேவா? கேக்குதுங்க ஐயா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இது நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. நம்மளுடைய நீர் பிரார்த்தனை மூலயமா நம்மளுடைய கோரிக்கைகளை எப்படி நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. சில வார்த்தைகள் மூலயமா நம்ம பயன்படுத்தும் போது இந்த வார்த்தைகளுக்கு சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகள் மூலியமாகவே நமக்கான வேண்டியதை பெற்றுக்கலாம். இப்போ நீருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். நீருக்கு அந்த பஞ்சபூத தன்மையில் நமக்குள்ள பரிமாணம் 70% நீராற்றல் தான் இருக்குது. அந்த நீருக்கு நன்றி சொல்லும் போது அது கருணைய வடிவாக மாறுது. இப்போ அந்த கருணைய வடிவாக மாறும்போது அதுக்கிட்ட சில வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. இப்போ அது உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். சில உறவுகள் உங்களுடைய குடும்பத்திலே சில நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. சில முரண்பாடு கருத்துக்கள் இருக்கும். இப்படி இந்த மாமியார் மருமகள் சில கருத்தியல் முரண்பாடுகள் மாதிரி ஒரு உறவுகளுக்குள்ளே இவங்க நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்கள் மீது நீங்கள் ஒரு அன்பை செலுத்தும் போது, இந்த பிரார்த்தனையில் அன்பு செலுத்தும் போது அவங்க நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள்கிட்ட நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாங்க. இல்லை ஒரு பொருளின் மீது, ஒரு திடப்பொருளின் மீது நீங்கள் ஒரு அன்பை செலுத்தும் போது சில பேரெல்லாம் அந்த வாகனத்துக்கிட்டலாம் பேசுவாங்க. பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெய்லியும் அந்த க்ளீன் பண்ணும்போது அதுக்கிட்டே பேசிக்கிட்டே க்ளீன் பண்ணுவாங்க. எல்லாமே இது அணுக்களால் ஆனது தான். அதுக்கும் சில நம்ம ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடுறோம்ல, அதெல்லாம் அதுக்கு நம்மளுடைய அன்புக்கு அதெல்லாம் கட்டுப்படும். இது வெளிப்போக்காக பார்க்கும்போது இது எப்படி உயிர் இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே எல்லாமே ஆட்டம்ஸ், அணுக்களோட ஒன்றிணைவு தான் இங்கே உள்ள ஒரு பொருளாக மாறுது.
நீங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி ஒரு உயிரினங்களுக்கு நம்ம பஞ்சபூதத்தில் இணையும் போது சொல்கிறோமோ, அன்பை செலுத்தும் போது அந்த உயிரினங்கள் நமக்கு அந்த அன்புக்கு கட்டுப்படுதோ, அதே போல் இங்கே எல்லாமே அன்பே சிவம் தான். அதான் வள்ளலார் சொன்னார். நீங்கள் அன்பின் மூலியமாகவே உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அடைஞ்சிக்கலாம். இந்த அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஏன்னா இந்த உலகமே அன்புக்கு தான் இயங்குது, பணத்துக்கு இயங்கலை. எங்கேயாவது யாராவது 4 வார்த்தை ஆறுதலாக பேசிட மாட்டாங்களா, யாராவது எனக்காக என்னுடைய பிரச்சனைக்கு செவி சாய்க்கிற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம் இங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த அன்பின் மூலயமா நமக்கு தேவையான ஒரு பொருள் என்ன வேணாலும் இருக்கலாம், XYZ எது வேணாலும் இருக்கலாம், அந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து ஒரு நீண்ட பயணம் இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்தல யாத்திரை போகணுன்னு ஆசைப்படுவாங்க, காசிக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி சில சின்ன சின்ன விருப்பங்களை இந்த பிரார்த்தனை மூலயமா அந்த இடத்துக்கு மீது நீங்கள் ஒரு அன்பு செலுத்தும் போது அந்த வார்த்தைகளுக்கு சக்தி உண்டாக்கி நீங்கள் உங்களுக்கான அந்த சூழலை அதை அமைச்சு கொடுக்குது. இப்போ சில பேருக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே சில சங்கல்ப பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் கணவர் கேட்க மாட்டார். உங்களுடைய கருத்துக்கு எதிர்மறையாக இருக்கும். சில தீய பழக்கங்களுக்கெல்லாம் ஆட்கொண்டு உங்களுக்கு ரொம்ப மன ரீதியான சில தாக்குதல்கள்லாம் இருக்கும். அதனால் பிள்ளைகளோட வாழ்க்கை, குடும்பத்தில் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் நிலவிடும். இப்போ அந்த கணவன்கிட்ட நீங்கள் சொல்கிறத விட இந்த பிரார்த்தனை பண்ணால் அவங்களுடைய மனம் மாறுது. இது எல்லாமே ஆய்வு. இப்போ மேலை நாடுகள் வந்து நம்ம நாடுகளோட பொருளாதார ரீதியாக எக்கனாமிக்கலில் வந்து ரொம்ப உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய பிரார்த்தனைகள், ப்ரேயர்ஸ். அடிக்கடி அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த குறிப்பிட்ட காலமாக நீங்கள் இந்த பஞ்சபூதம், இது யூனிவர்ஸ், இதெல்லாம் பற்றி அதிகமாக கேட்கலாம். பிரபஞ்ச சட்டம், லா அட்ராக்ஷன், இதெல்லாம் இப்போ ஒரு 5 ஆண்டுக்குள்ளே வந்தது தான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஏன் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரார்த்தனைகள் மூலியமாகவே இந்த யூனிவர்ஸோட லா, அது வந்து மதம் சார்ந்தது இல்லை, அன்பு சார்ந்தது. நீங்கள் அதுக்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு கொடுக்குது. அது இல்லைன்னே சொல்லவே முடியாது. நம்ம அதை விட மேன்மையாக போய் நம்மளுடைய ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இங்கே நம்ம சார்ந்த பாரத தேசத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறை வழிபாடை பண்ணி இந்த பிரபஞ்சத்தோட சட்டத்திட்டத்தின்படி நம்மளுடைய பிரார்த்தனையை பண்ணும்போது அது டெஃபினெட்லி அது வந்து க்யூர் கொடுக்குது. அது மனித உறவுகளை மேன்மைப்படுத்துது. அந்த இப்போ கணவன் மனைவி உறவு இப்போ சில பழக்கங்களால் அவங்க ஆட்கொள்ளப்பட்டு வீட்டில் ஒரு தர்மசங்கடமான சூழல் வரும்போது இந்த நீர் பிரார்த்தனை பண்ணி அவங்கக்கிட்ட சில வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் போது, அவங்கள நினச்சி சொல்லும் போது அவங்க டெஃபினெட்லியாகவே இயல்பாகவே மாறுறாங்க. இது ஆய்வுலாம் பண்ணி இதை பற்றி நிறைய ஆர்டிக்கல்லாம் வந்துடுச்சு. அந்த வார்த்தைகள் என்ன, இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். சில பேருக்கு இந்த வீடு கட்டணும்னு ஒரு கற்பனை இருக்கும், சில பேருக்கு கார் வாங்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும், சில பேருக்கு நல்ல வேலைக்கு போகணும்னு கற்பனை இருக்கும். எல்லாமே இங்கே ஒன்று தான். அந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் இந்த நீர் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அது கருணையே மாறுது. அந்த கருணை உங்களுக்கு வந்து கிடைக்கிது. இதுதான் அன்பே சிவம்னு சொல்லப்படுது. இதுதான் அன்பே மார்க்கம். அன்பு மார்க்கம்னே ஒரு மார்க்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அங்கே வந்து எல்லாருமே நேசிப்பாங்க. அன்பு மார்க்கம். நீங்கள் கன்னியாகுமரியெலாம் போனீங்கன்னா, சாமி தோப்பு போனீங்கன்னா அங்கே ஒரு குரு இருப்பார். உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஐயாவளி அப்படின்னு. அவங்க அன்பு மார்க்கம்னே ஒரு வழியை உருவாக்குனாங்க. எல்லாரையும் நேசிங்க, யாருமே வெறுப்பை உண்டாக்காதீங்க. இங்கே நிறைய சட்டத்திற்கள் ஒருத்தவங்களோட செயலை நினச்சி நீங்கள் ஆங்கிரி ஆகி ஒரு கோவப்பட்டு அவங்க மீது வெளிப்படுத்துகிற விஷயங்கள் இன்னும் மேலும் மேலும் பிரச்சனைகளுக்குரியதாக இருக்குமே தவிர ஒரு காலம் தீர்வு கிடைக்காது. இது தெரியாமல் தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைங்கிறதுல சுழண்டு அடிக்கிறோம். இடையில ஒரு அம்மா கூட பேசினாங்க. அந்த அம்மா வந்து ஒரு சின்ன சிக்கலில் இருந்தாங்க. அவங்கள ஒன்றும் செய்யாத பண்ண தப்புக்கு வந்து நான் பேர் சொல்ல விரும்பல, இப்போ கூட இன்றைக்கி இதில் இருந்தாங்க. அவங்க நோம்பி என்னை வந்து நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, திட்டாங்க, நான் திருப்பி அவங்கள போய் கேட்கணும், சண்டை போடணும் அப்படின்னாங்க. அமைதியாக இருங்கம்மா, விட்டுருங்க, நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அன்பை செலுத்துங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அவங்க ரொம்ப கேட்கவே இல்லை. என்ன அப்படி சொல்லியிருக்கவே கூடாது, நான் செய்யாத தப்புக்கு என்னை வந்து அப்படி எத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. நீங்கள் இதை புரிஞ்சிக்கலைன்னா நீங்கள் போய் சண்டை போட்டிங்கன்னா 4 பேர் தெரிஞ்சது 40 பேருக்கு தெரியும். அதுவும் பெண்களுக்காக சொல்லவே வேண்டாம். கண், காது, மூக்கு, வாயெல்லாம் வச்சு விட்ருவாங்க. பிரச்சனை பெருசாக்காதீங்க, அமைதியாக இருங்க, நன்றி உணர்வு சொல்லிட்டு போங்கன்னு. அடுத்த ஒரு வாரத்தில் அவங்களே கூப்பிட்டாங்க. எனக்கு சொன்ன மாதிரியே செஞ்ச தம்பி, நான் யார் என்னை காயப்படுத்தாங்க அவங்களே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இதுதான் ரிசல்ட்டு. இதுதான் பிரபஞ்ச சட்டம். நீங்கள் உங்களை காயப்படுத்திட்டவங்கள உடனே போய் எதிர்வினையை காட்டுறீங்க, ஒரு கோபத்தை காட்டுறீங்க, ஒரு பிரச்சனையை பெருசாக்கணுன்னீங்கன்னா இது பிரச்சனை பெருசாக தான் ஆகும். இந்த அமைதிப்படுத்த தான் உங்களுக்கு இந்த பிரார்த்தனைகள், பிரம்மமுகூர்த்த வழிபாடு,
இந்த வேல்மாரெல்லாம் கொடுக்கப்படுது. முதல்ல உங்களை பக்குவம் தான் படுத்தும். உடனே முருகர் வந்துட்டார், பொங்கித்தாய் அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும். முதல்ல உங்கள் அகத்துக்குள்ளே ஒரு பரிமாணம், அதுதான் 80% நடக்கும். அது நடந்தால் தான் தெய்வம் சித்தி ஆகும். அம்மாவே போட்டாங்க போகிறோம். அந்த தெய்வம் சித்தி ஆகும்னா முதல்ல அதுக்கான தன்மையை நம்மள்ட்ட வாங்கிக்கணும். நீங்கள் அதுக்கான கெப்பாசிட்டி இல்லாமல் நீங்கள் முருகரையோ பொங்கித்தாயையோ அணுகுனா அது கிடைக்காது. ஏன் வள்ளிமலை சாமிகளுக்கு கிடைச்ச முருகப்பெருமான காட்சி நமக்கு கிடைக்கலனா, அவங்க அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க. தன்னை போலேயே எல்லா உயிரையும் நேசித்தாங்க. அந்த தகுதி வளர்ந்ததுக்கப்புறம் முருகப்பெருமானோட காட்சி அகக்காட்சிக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த நீண்ட நெடிய பயணம் தேவைப்படுது. இந்த அன்பு மூலியமாக உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே மாற்றிக்கலாம். உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்கல, உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னு நீங்கள் நிறைய புலம்புறீங்க. இது டெஃபினட்டாக சரியாகும். அதுக்கு உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இதை நம்ம கொடுக்குறோம். இதை லைவாகவே ப்ராக்டிக்கலாகவே நம்ம இந்த நீண்ட நெடிய பயணமாக இருக்கிறதுனால, இது 1 நம்பர் ப்ராசஸாக இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. நிறையா கோட்பாடுகள் இன்னும் வகுக்கப்பட்டுகிட்டே தான் இருக்குது. அது இந்த மார்கழி முடிஞ்சோன்னே உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாகவே நடக்கும். திராடக பயிற்சி, எப்படி பொங்கித்தாயை நமக்குள்ளே ஆகர்ஷணம் பண்ணுறது அப்படிங்கிற பயிற்சிகள்லாம் இது அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களாகவே பண்ணுவீங்க. அதெல்லாம் நீங்களாகவே உணருவீங்க. இப்போ அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணால் கூட சந்தோஷம். இல்லை லைவ் போணுச்சு, நான் லைவ் போகலை, ரெக்கார்டிங் வேணால் பண்ணியிருக்கேன். நான் வேணால் திருப்பி லிங்க் அனுப்பிடுறேன். நீங்கள் அந்த நீர் பிரார்த்தனை பண்ணுறீங்க, நன்றி உணர்வு சொல்கிறோம். நீர் பிரார்த்தனை எப்படி சொல்லணும், இதில் இது ஔஷகமாகவும் பயன்படுத்தப்படும். இப்போ இந்த வார்த்தைகள் உங்கள் உடலையே நீங்கள் நேசிக்கும் போது உங்கள் உடல் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி மாறும். இப்போ சில பேர் இப்போ கீதாமாவுக்கு உடல்நிலை சரியில்லை, 4 நாளாக எந்திரிக்க முடியலன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த வழிபாடை சொல்லி இந்த வார்த்தையை உங்கள் உடலை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடல் அற்புதமாக அந்த நோய் நொடியிலேருந்து வெளியில் வருது. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது வேல்மாறல் திருப்புகள் படித்து சொன்னாங்கன்னா உடனே மாறும். இதுதான் அன்பே சிவம் அப்படிங்கிறதுக்கு கோட்பாடு. இந்த வார்த்தைகள் இந்த சூழ்நிலைக்கு காரணமான என் எண்ணங்களும் என் செயல்களும் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு உங்கள் உடலுக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த உடல் சூழ்நிலைக்கு காரணம் நம்மளோட செயலும் நம்மளோட எண்ணங்கள் தான். ஏன்னா இந்த இயற்கை சட்டத்துக்கோ இந்த உடலுக்கு ஒத்திசைவு இல்லாத ஏதோ ஒரு செயல் செஞ்சதுனால தான் நமக்கு இந்த சூழல் உடல் உபாதை வந்திருக்கு. அப்போ அந்த உடலுக்கிட்ட நம்ம ஒரு மன்னிப்பு கேட்குறோம். 2வது விஷயம், நாம் அனைவரையும் மனதார மன்னிக்கிறேன். நம்ம நான் எல்லாரையும் மனசார மன்னிச்சிடுறேன். ஏன்னா ஏதோ ஒரு சூழல் இந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளியிருக்கு. நான் மன்னிப்பு இங்கே கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அந்த மன்னிக்கிறேன், அந்த மன்னிப்பு நமக்குள்ளே உடம்புக்கோ நீங்கள் ஆசைப்படுற பொருளுக்கோ எதுக்கு வேணாலும் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது அதுக்கு சக்தி அதிகம். இதற்காக நான் நன்றியுடன் இருக்கின்றேன். இப்போ கணவர் மேலே நீங்கள் அவர் ஏதோ செஞ்ச ஒரு செயலுக்காக ஒரு பெரிய கோபத்தை கக்கியிருப்பீங்க, வார்த்தைகளை விட்டுருப்பீங்க, கைகலப்பு வந்திருக்கும். அப்போ அவர்கிட்ட மனதார நீங்கள் பிரார்த்தனையில் மன்னிப்பு கேட்கும்போது அவர் இயல்பாகவே கருணையே மாறுறார். நான் அனைவரையும் முழு அன்புடன் நேசிக்கிறேன். நான் அனைவரையும் முழு அன்புடன் நேசிக்கிறேன். இந்த 4 வார்த்தை உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுது. இது அன்பு தானாக வருது, கிராட்டிடியூட் தானாக நமக்குள்ளே பரிமாணமாகுது. இந்த வார்த்தைகளை நம்ம உடலுக்கு நன்றி உணர்வு சொல்லும்போது அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த தன்மைக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு சக்தி பிரளயமே பிறக்குது. அதான் சொல்லுக்கு ரொம்ப ரொம்ப பவர் இருக்குது. அதனால தான் வார்த்தைகள் நான் அடக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பெரியவங்க சொல்கிறது வார்த்தைகளை பார்த்து பேசுங்க, அது நம்ம செஞ்ச விஷயங்களில் சில நேரங்களில் பழிச்சிரும் அப்படின்லாம் இந்த வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் மகான்கள்லாம் பேசுகிறதே கிடையாது, அமைதியாக இருக்காங்க. அதுக்கு காரணம் இதுதான். இந்த தன்மை நீங்கள் இந்த நீர் பிரார்த்தனைக்கு அப்புறம் இதை நம்மளாம் ப்ராக்டிக்கலே பண்ண போகிறோம். இதை நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக இந்த வழிபாடை நீங்கள் இது வேலை கிடைக்கணும் அப்படின்னா கூட, ஏன்னா இப்போ வேலை கிடைக்கலன்னா அதுக்கு சூழ்நிலை காரணம் நம்ம தான். நம்மளுடைய செயல்பாடுகள் பத்தலை, முயற்சி பத்தலை, சரியான நமக்கு அந்த சிந்தனை வகுக்கப்படலை, அதுக்கான ஞானம் நமக்கு பிறக்கலை. அப்போ நம்ம தான் காரணம். நம்மளால தான் அந்த வேலை ஏதோ உங்களுக்கான வேலை கிடைக்கல. அப்போ அந்த வேலை கிடைக்காது முதல்ல நம்மக்கிட்ட சேரி காட்டி கேட்கும்போது, நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அதற்கான சூழல் நமக்கு இந்த பிரபஞ்ச சட்டத்திட்டம் வகுத்து கொடுக்குது. இதெல்லாம் கரெக்டாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு ப்ரேயராகவே சொல்கிறாங்க. இது நம்ம வழிபாடு இருக்கிறதுனால நம்ம இதை நம்ம இந்த வழிபாட்டில் நம்ம அமைச்சிக்கிறோம்.
தனியாகவே ஒரு பிரார்த்தனை எதுக்காகவே அன்பு வழின்னு சொல்லி ஒரு வழிபாட்டிலே இதை கொடுக்கப்படுது. நம்ம நீர் பிரார்த்தனையோடு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது மேலும் அது சக்தி பிறக்குது. நீர் பிரார்த்தனையே மோஸ்ட்லி பவர்ஃபுல் பிரார்த்தனை. அது நீங்களே சொல்கிறீங்க, பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து வெயிட் கூடுது, அற்புதமாக அவசியமாக வேலை செய்யுது அப்படின்னு. அதை மீண்டும் இந்த அமைப்பில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னே சொல்ல முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒரு கண்டினியூட்டியான ஒரு டிசிப்ளினான வழிபாடு தான். முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சூழ்நிலை காரணமாக நம்ம அவாய்ட் பண்ணலாம், சோம்பேறித்தனமாக அவாய்ட் பண்ணக்கூடாது. நான் தூங்கிட்டேன், ஏந்திரிக்க முடியல, அதெல்லாம் வந்து ஒரு அப்போ வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தர்ம சங்கடமான விஷயத்துக்கு நீங்களே வந்து ஒத்திசைவை கொடுத்துட்றீங்க. ஒரு ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், வேலை நிமித்தமாக போகிறோம், ஓகே அக்செப்டபிள், ஏன்னா தவிர்க்க முடியாது. ஆனால் நம்மளுடைய இயலாமை காரணமாக சில ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டதை அவாய்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய கர்மா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா விநாயகம் ஐயா எவ்வளோ நாள் நம்மளோட இணைப்பில் இருப்பார், அவரோட உடல்நிலை எத்தனை நாள் ஒத்திசைவோடு இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. வர வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்க வேண்டியதான். அடுத்த சில விஷயங்கள்லாம் அவங்கள்ட்டேருந்து பூத வேதாள வகுப்புலாம் பவர்ஃபுல் மந்த்ராஸ், அந்த இடமே அதிரும். வள்ளிமலையில் சில பேரோட பார்த்துருக்க பாராயணத்தெல்லாம். அப்போ அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம இப்போயே பக்குவப்படுத்தினா தான் அந்த சூழலுக்கு நம்மளால் வகுத்துக்க முடியும். இது இந்த மாதிரி தன்மை கொடுத்துருக்கிறது ஒரு பொங்கித்தாயோட அனுகிரகம் இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்காது. தெய்வ அனுகிரகம், நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் தான் இந்த மாதிரியான ஆன்மாக்கெல்லாம் உங்களை கனெக்ட் பண்ணி விடுது. வள்ளிமலைக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்து அவங்கள்ட்ட கேளுங்க, அது எவ்வளோ பெரிய மனநிறைவை கொடுத்தது அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட அவங்களுடைய வார்த்தைகள்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மண்ணை மிதித்து ஒரு குருநாதர் வந்து அந்த இடத்துல அவர் திருப்புகளை அந்த இடம் முழுக்க அவரோட பிரணவம் பாவிக்கும். அவர் மிதித்து அந்த மண்ணை, அவரோட பாத புழுதியை நம்ம சுவாசித்து அந்த தடத்தில் பயணிக்கிறதுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. இன்றைக்கி இதெல்லாம் சரியான வழி எதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்க லட்சம் பேர், கோடி பேர் இருக்காங்க. ஒரு குருவோட கோட்பாடு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வேல்மாறல் படித்தோம், மெய்க்காவல் படித்தோம், அது அடுத்தது மார்கழி மாத திருப்புகழ் பாராயணம் போயிட்டுருக்கு, அடுத்தது திருப்புகழ் அர்ச்சனை, திருப்புகழ் போற்றி, திருப்புகழ் பாராயண குண்டு, அதுக்கப்புறம் குருநாதர் சொல்லி கொடுத்த ராகங்கள், இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டத்தோட இறை நிலையை முருகப்பெருமான அணுகுனாதான் அது நீங்கள் நினச்சியே பார்க்க முடியாத ஒரு நிலைக்குள்ளே உங்களை கொண்டு போய் வைக்கும். நம்ம மனம் போன போக்கில் சரி இன்றைக்கி இதை பண்ணலாம், சரி இன்றைக்கி அதை படிக்கலாம், சரி இன்றைக்கி வேறு வழிபாடு, நாளைக்கு வேறு வழிபாடு, நாளைக்கு அந்த கோவிலுக்கு, நாளைக்கு இந்த கோவிலுக்கு அப்படின்னா அப்படி போகிறவங்க வாழ்க்கையில் எப்படிங்கிறத நீங்களே தீர்மானிச்சிங்க. அதுக்கு தான் குரு கம்பல்சரி. ஒரு சாதாரண ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜுக்கே ஒரு குரு தேவைப்படும் போது இது ஒரு பெரிய தெய்வத்தை அணுகுனா அந்த குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. அதனால தான் குருநாதரை நம்ம திரும்ப திரும்ப அவருக்கான அந்த சரணத்தை சொல்கிறோம். அந்த நாமங்கிறது திதிச்சா நாமம், அதை சொல்லும் போது தான் அந்த குருவோட பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும். இதில் மேலும் அந்த வழிபாட்டுக்குள்ளே நம்மளால் போக முடியும். சரி, நேரம் கடந்துடுச்சு. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள். வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி அண்ணா, கோடான கோடி நன்றிகள் ஐயா. நன்றி, கோடான கோடி நன்றி. முருகாசரணம். அனைவருக்கும் நன்றி. முருகாசரணம். நன்றி. முருகாசரணம். முருகாசரணம். அனைவருக்கும் நன்றி.